சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது திமுக ஆட்சியில்தான் கோவில் நிலங்கள், நகைகள் மற்றும் பணங்கள் கையாடல் செய்வதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கோவிலிலும் அறநிலைத்துறையின் சார்பாகவும் ஊழல் நடைபெறுகிறது என வெட்ட வெளிச்சமாக சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள், அதாவது 4 ஆண்டுகள் 8 மாதங்கள் ஆகிறது. இதுவரை அறநிலைத்துறை சார்பாக எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கோவிலுக்கு செய்யவில்லை. ஆனால் நலத்திட்ட உதவிகள் செய்யாமல் கோவிலின் சொத்துக்களை கொள்ளையடிப்பது, நகைகளை பதுக்கி வைப்பது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது 2 மாத காலங்கள் ஆட்சி இருக்கும் நேரத்தில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செய்வது மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு வழிவகுக்குமா என்ற கேள்வியை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவின் ஆட்சி முடிய போகிறது. தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நேரத்தில் திமுக கோவில்களுக்கு நலத்திட்ட உதவிகள், நிறைய பண உதவிகள் போன்ற விஷயங்களை அறிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் இந்த ஊழலுக்கு காரணமானவர் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதாவது கோவில் நகைகள், பல லட்சம் மதிப்பிலான கோவில் நகைகள் இன்னும் கணக்கு காட்டப்படாமலே இருக்கிறதாம். இதற்கு முக்கியமாக சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பவர்தான் காரணம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் என்பது நிகழ்ந்தால் அடுத்து வரும் ஆட்சியில் சேகர் பாபு அவர்கள் கைது செய்யப்படுவார். கண்டிப்பாக அந்த நகைகளுக்காக அவரை விசாரணை நடத்தப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்று கோவில் நகைகளை கோவிலுக்காக பயன்படுத்தாமல் தனது சொந்த விஷயத்திற்காக அதை பதுக்கி வைத்து முறையாக கணக்கு காட்டாமல் இருப்பது சரியில்லை என மக்கள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து சேகர் பாபு, KN நேரு, பொன்முடி போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களும் இம்முறை கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஊழல்கள் மட்டுமே நடைபெற்றுள்ளது. எதிலும் ஊழல், எங்கிலும் ஊழல், எதிலும் லஞ்சம் என தொடர்ந்து எதிர்க்கட்சியான எடப்பாடி அவர்கள் கூறுவது உண்மையாகும் என்கின்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கண்டிப்பாக இம்முறை திமுக தோற்பது உறுதி. அவ்வாறு தோற்றுவிட்டால் திமுகவின் ஆட்சியே மொத்தமாக முடிவுக்கு வந்துவிடும். 15 ஆண்டு காலத்திற்கு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் காணாமல் போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.